பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கொண்டாட்ட நாட்கள்ல உங்கள் குடும்பங்கள்ல இயேசுவின் அமைதியும் அன்பும் அருளும் என்றும் தழைத்தோங்கணும்னு இறைவனிடம் வேண்டிக்கிறோம். இந்த அருமையான புதிய நாளை நமக்கு ஆசீர்வாதமா தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஆழமான உரையாடல ஒரு சின்ன ஜெபத்தோடு தொடங்கலாம். அன்பான தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நேற்றும் திருமகனின் பிறப்பை கொண்டாடினோம். இன்று திருச்சபையின் முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளின் வாசகங்கள் வழியாக எங்களோடு பேசுங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும் சாட்சிகளாய் வாழவும் எல்லோரையும் மன்னிக்கிற மனசையும் உங்களுக்கு வரமாக தாங்க. இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். சரி, நாம வழக்கம் போல இன்றைய வாசகங்களோட ஆன்மாவோடு பொருந்தி போற ஒரு சின்ன ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்ததா சொல்வாங்க. அங்க ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவுமே உண்மையே பேசுவான். மத்த பசங்க அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏண்டா இப்படி இருக்க, அப்பப்போ கொஞ்சம் பொய் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடும்னு கேட்பாங்க. ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு தப்பு நடந்துடுச்சு. பழியெல்லாம் இவன் மேல விழுந்துருச்சு. வாத்தியார் அவனை தண்டிக்க போகும்போது அவன் ரொம்ப அமைதியா, நான் இதை செய்யல சார் அப்படின்னு சொன்னான். ஆனா தப்பு செஞ்ச உண்மையான பையன் பயத்துல அமைதியா இருந்தான். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பையன் தம் மேல பழி போட்ட அந்த இன்னொரு பையன் மேல கொஞ்சம் கூட கோவப்படல. தண்டனை எல்லாம் முடிஞ்சப்புறம் நேரா அந்த பையன்கிட்ட போய் உண்மைய சொல்ல பயப்படாத, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட அந்த அன்பும் மன்னிப்பும் அந்த தப்பு செஞ்ச பையனோட மனசை மாத்திடுச்சு. அவன் நேரா வாத்தியார்கிட்ட போய் உண்மையை ஒப்புக்கிட்டான். அந்த ஒரு நிகழ்வு அந்த முழு கிளாஸ்லயுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. கேட்கவே அருமையா இருக்கு. இந்த மன்னிப்பு, இந்த தைரியம், இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு அடுத்த நாளே திருச்சபை முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானோட விழாவை நம்ம முன்னாடி வைக்குது. இந்த ஆழமான அலசலோட நோக்கம், இந்த விழாவுக்கு என்ன அர்த்தம், விசுவாசம், சாட்சியம், மன்னிப்பு பத்தி இன்னைக்கு நாம என்ன கத்துக்கலான்னு பாக்குறது தான். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கணும். உங்களுக்கும் இது தோணியிருக்கும். நேத்துதான் நாம விண்ணுலகில் இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, மண்ணுலகில் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுகன்னு பாடினோம். ஒரு அழகான அமைதியான குழந்தை பிறப்பை கொண்டாடினோம். ஆனா இன்னைக்கு 24 மணி நேரம் கூட ஆகல, திருச்சபை ஒரு ரத்தம் சிந்தின வன்முறையான மரணத்தை நம்ம முன்னாடி வைக்குது. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா? ஒரு மாதிரி எமோஷனல் விப்ளாஷ் மாதிரி இல்லையா? நிச்சயமா. நேத்து கேரல்ஸ், ஸ்வீட்ஸ், குடும்பத்தோட சந்தோஷம். இன்னைக்கு கல்லெறி, மரணம், துரோகம். ஒரு சராசரி விசுவாசிக்கு இந்த 2 உணர்ச்சிகளையும் ஒன்னா பொருத்தி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு திருச்சபை இப்படி ஒரு ஜாரிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குது? இயேசுவின் அமைதியான பிறப்பை கொண்டாடின உடனே ஒரு மறைசாட்சியோட கொடூரமான மரணத்தை ஏன் நாம நினைச்சு பார்க்கணும்? ரொம்ப சரியான கேள்வி. இதுக்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. கிறிஸ்துவுக்கு ஒரு டைஸ் நட்டாலிஸ் இருக்கு. அதாவது அவர் இந்த மண்ணுலகில் பிறந்த நாள். அதே மாதிரி புனித ஸ்தேவானுக்கும் ஒரு டைஸ் நட்டாலிஸ் இருக்கு. அது அவர் விண்ணகத்துக்காக பிறந்த நாள். அதாவது அவர் மறைசாட்சியாக மரித்த நாள். ஓ, அப்போ நீங்க சொல்றது இயேசுவோட பிறப்பு ஒரு தொடக்கம்னா, ஸ்தேவானோட விண்ணக பிறப்பு அந்த தொடக்கத்தோட முதல் விளைவு, முதல் பழம், அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. திருத்தந்தை இதை இன்னும் அழகா சொல்றார். இயேசு பூமியில் பிறக்கவில்லை என்றால் மனிதகுலம் விண்ணகத்தில் பிறந்திருக்க முடியாது. கிறிஸ்துவோட பிறப்பு நமக்கெல்லாம் விண்ணக வாழ்வுக்கான கதவு திறக்குது. அந்த கதவு வழியா முதல்ல நுழைஞ்சவர் புனித ஸ்தேவான். அதனால இந்த 2 விழாக்களையும் ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. கிறிஸ்துமஸோட உண்மையான அர்த்தம் வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்ல, அது ஒரு புதிய வாழ்வுக்கான அழைப்பு. அந்த வாழ்வு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அதுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராகலாங்கிறதுக்கு ஸ்தேவான் தான் முதல் எடுத்துக்காட்டு. வாவ், இப்போ இந்த இணைப்பு ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த புனித ஸ்தேவான் யார்? முதல் வாசகம் அவரை பத்தி என்ன சொல்லுது? வாசகத்தோட ஆரம்பத்திலே தேவான் எப்படிப்பட்டவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அருள் வல்லமை நிறைந்தவராக மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செஞ்சு வந்தார்னு பாக்குறோம். ஆமா, அவருடைய வல்லமை
தூய ஆவியால் நிரப்பப்பட்டதிலிருந்து வந்தது. இது சும்மா வார்த்தைக்காக சொல்லப்பட்டதில்ல. ஓ, வெறும் வார்த்தைகளால மட்டும் இல்ல, செயல்களாலேயும் அவர் இறைவனோட பிரசன்னத்தை வெளிப்படுத்தினாரு. ஆனா நல்ல செயல்களுக்கு எப்போதுமே எதிர்ப்பு வரும் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் எதிர்ப்பு கிளம்புது. விடுதலை பெற்றோர் எனப்படும் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலர் அவரோடு வாதாடினார்கள்னு வருது. அந்த எதிர்ப்பு அவர் எப்படி எதிர்கொண்டாருன்னதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி? வாசகம் சொல்லுது, அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னது? உண்மைக்கு முன்னாடி நிற்க முடியாதவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. சரிதான், அவங்க விவாதத்துல தோத்துட்டாங்க. அப்போ அவங்களோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருந்துச்சு? அவங்களால அவருடைய ஞானத்தை வெல்ல முடியல. உடனே அவங்க கோபப்படுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொல்ற கருத்து நமக்கு பிடிக்கலைன்னா சோஷியல் மீடியால அவரை பத்தி தப்பா எழுதி ஒரு கூட்டமே சேர்ந்து தாக்குற மாதிரி இல்லையா இது? ஒரு ஆன்லைன் கும்பல் தாக்குதல் மாதிரி. அருமையான ஒப்பீடு. ஆமா, வாசகம் சொல்லுது, அவங்க உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள்னு. இது அவங்க வெறுப்போட ஆழத்தை காட்டுது. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவானோட கவனம் எங்க இருந்ததுன்னு ஆச்சரியம். எங்க இருந்துச்சு? அவர் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக பெற்று வானத்தை உற்று நோக்கினார். சுத்தி இருக்கிற வெறுப்பு அவர் பார்க்கல. அவர் வானத்தை பார்த்தார். ஆமா, அங்கே கடவுளோட மாட்சியையும் இயேசு அவர் வலப்பக்கத்துல நிற்பதையும் பார்த்தார். யோசிச்சு பாருங்க, துன்பத்தோட உச்சகட்டத்துல அவர் இந்த உலகத்தை பார்க்கல, விண்ணகத்தை பார்த்தார். அவர் பார்த்தது மறைக்கல இல்லையா? ரொம்ப தைரியமா அறிவிக்கிறார். ஆமா, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன்னு சொல்றார். இதுலதான் விஷயமே இருக்கு. யூதர்களுக்கு கடவுள் விண்ணகத்துல இருக்கிறார், அவருக்கு நிகரா யாரும் இருக்க முடியாது. ஆனா ஸ்தேவான் சொல்றார், சில காலத்துக்கு முன்னாடி இவங்களால சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்ட இயேசு இப்போ கடவுளோட வலப்பக்கத்துல நிக்கிறார்னு. இது இயேசுவோட தெய்வீகத்தை பிரகடனம் செய்யுது. அதாவது, நீங்க யார கொன்னுட்டதான் நினைச்சீங்களோ அவர் தோத்து போகல, அவர் இப்போ கடவுளோட அதிகாரத்துல பங்கு கொள்றாருன்னு சொல்றதுக்கு சமம். இது அவங்களுக்கு மிகப்பெரிய இறை நிந்தனையா தெரிஞ்சது. இந்த அறிவிப்பு தான் அவங்க கோபத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. நிச்சயமா. ஏன்னா இயேசுவ கடவுளுக்கு நிகரா அவர் பேசினது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களால அந்த உண்மையை ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலதான் சத்தியத்தை கேட்க விரும்பாம தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு அவர் மேல் பாய்ந்தார்கள். அப்புறம் அவங்க தேவானைய நகரத்துக்கு வெளியே எடுத்துட்டு போய் அவர் மேல கல்லெறிகிறாங்க. இங்க ஒரு முக்கியமான நபர் குறிப்பிடப்படுறார். ஆமா, சவுல். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள்னு வருது. இது ரொம்ப ஆழமானமான குறிப்பு. தேவானோட இரத்த சாட்சிக்கு காரணமா இருந்த இந்த சவுல் தான் பின்னால மனம் திரும்பி திருச்சபையோட மாபெரும் தூணாகிய புனித பவுலா மாறுறார். அப்போ தேவானோட தியாகமும் ஜெபமும் வீண் போகலன்னு சொல்ல வர்றீங்க? கொஞ்சம் கூட வீண் போகல. அதுக்கு இதுதான் சிறந்த சான்று. கல்லெறியப்பட்டு இறக்குற தருவாயில தேவான் 2 ஜெபங்களை ஏறெடுக்கிறார். முதல்ல, ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றார். இது இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்துது. ஆனா 2வது ஜெபம், அதுதான் கிறிஸ்துவ அன்போட உச்சகட்டம். ஆமா, அவர் முழந்தாள் படியிட்டு உரத்த குரல்ல, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர்னு சொல்லி உயிர் விடுறார். தன்னை கொலை செய்யறவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். இது சாதாரண விஷயம் இல்ல. இயேசு கத்துக் கொடுத்த மன்னிப்ப தன் மரணத்தின் மூலமா வாழ்ந்து காட்டுறார். சரிதான். அப்போ தேவானோட இந்த நிகழ்வு உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுது? முதல் பாடம், நாம நம்புற உண்மைகளுக்காக இயேசுவுக்காக தைரியமா சாட்சியம் சொல்லணும். ஓகே. 2வதா, மன்னிப்போட மகத்துவத்தை இது உணர்த்துது. நம்மள துன்பப்படுத்துறவங்களையும் மன்னிக்கிற அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். தேவானை போல நம்ம வாழ்க்கையோட சோதனையான நேரங்கள்ல. ஆமா, இந்த உலகத்தோட பிரச்சனைகளை மட்டுமே பார்க்காம விண்ணகத்தை நோக்கி பார்க்கற நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி. புனித தேவான போல உங்களை வெறுப்பவர்களையும் உங்களுக்கு தீங்கிழைப்பவர்களையும் மனதார மன்னிக்கவும் அவங்களுக்காக ஜெபிக்கவும் இன்னைக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? மன்னிப்பின் பிறப்பிடமான இயேசு பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த மன்னிப்பை உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தலாம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸ்தேவான் வெறும் முதல் மறை சாட்சி இல்ல, அவர் முதல் கிறிஸ்தவ மன்னிப்பாளர்னு சொல்லலாம். அருமையான பார்வை. இப்போ இந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தோட இணைச்சு பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல இயேசு தன் சீடர்களுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்கிறார்.
ஸ்தேவானுக்கு நடந்தது எதேச்சையா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல. இயேசு இதையெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்லி இருக்கார். ஆமா, இயேசு ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். அவர் தன்னை பின்பற்றது ஒரு பூப்பாதை இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னார். சரி, அப்ப முதல் பகுதிக்குள்ள போகலாம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற முதல் அறிவுரையே ஒரு பெரிய எச்சரிக்கையா இருக்கு. எச்சரிக்கையாக இருங்கள்னு ஆரம்பிக்கிறார். ஆமா, ஒரு மென்மையான ஆரம்பமே இல்ல, ஒரு கடினமான உண்மைய முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றார். மக்கள் உங்கள தலைமைச் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்களோட தொழுகை கூடங்கள்ல உங்கள சாட்டையால அடிப்பாங்கன்னு சொல்றார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தொழுகை கூடங்கிறது மக்கள் நிம்மதியா கடவுளை வணங்குற இடம். பாதுகாப்புன்னு நினைக்கிற இடத்துலயே ஆபத்து வரும்னு சொல்றாரு. இதுல ஒரு ஆழமான சமூக அரசியல் பார்வை இருக்கு. அதாவது தலைமைச் சங்கம்ங்கிறது அந்த காலத்துல யூதர்களோட உச்ச நீதிமன்ற மாதிரி. ஓ, சரி சரி. அவங்க தான் மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. தொழுகை கூடம்ங்கிறது வெறும் வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல, அது அவங்களுடைய சமூக வாழ்க்கையோட மையம். அப்போ இந்த ரெண்டு முக்கியமான இடங்கள்லயுமே எதிர்ப்பு வரும்னா? ஆமா, நீங்க எந்த கட்டமைப்பை நம்பி இருக்கீங்களோ அந்த கட்டமைப்பே உங்களுக்கு எதிரா திரும்பும்னு இயேசு சொல்றார். அப்போ இது வெறும் தனிப்பட்ட நபர்களோட எதிர்ப்பு இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டமும் உங்களுக்கு எதிரா திரும்பும்னு சொல்றாரு. மிகச்சரியா. அதோட நிறுத்தாம ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் கொண்டு செல்லப்படுவீர்கள்னு அடுத்த கட்டத்துக்கு போறார். ஆமா, இது இனிமே ஒரு மத பிரச்சனை மட்டும் இல்ல, இது அரசின் கவனத்துக்கு போகும். நீங்க அரசியல் அதிகாரத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு தெளிவா சொல்றாரு. ஆனா எதுக்காக இந்த எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்? இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கணுமே. இருக்கு. அதுதான் இந்த வாசகத்தோட மையப்புள்ளி. அவர்களுக்கும் பிரேனத்தோருக்கும் சான்று பகர்வதற்காக. சான்று பகர்வதற்காக. ஆமா, இங்க நோக்கம் ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறது இல்ல எதிரிகளை தோற்கடிக்கிறதும் இல்ல. நீங்க யாரு, உங்க நம்பிக்கை என்ன, நீங்க ஏன் இப்படி உறுதியா நிக்கிறீங்கிற உண்மையை பத்தி ஒரு சாட்சியமா உங்க வாழ்க்கை மாறணும். புனித ஸ்தேவான் மாதிரி. கரெக்ட். அவர் தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி நின்னுப்போ அவர் தன்னை காப்பாத்திக்க வாதாடல. இஸ்ரேல் வரலாறு முழுசும் கடவுள் எப்படி செயல்பட்டார்னு எடுத்து சொல்லி இயேசுதான் உண்மையான மீட்பர்னு சாட்சி சொன்னார். அந்த சாட்சியம்தான் முக்கியம். இவ்ளோ பெரிய ஆபத்து, உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இயேசு ஒரு பெரிய ஆறுதலையும் கொடுக்கறாரு. இதுதான் இந்த வாசகத்தோட அழகு. ஆமா, அவர் வெறும் எச்சரிக்கை மட்டும் கொடுத்து நம்ம பயத்துல விட்டுடல. அவங்க உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். அந்த நேரத்துல என்ன பேசணுங்கிறது உங்களுக்கு அருளப்படுங்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை. நிச்சயமா. மனுஷங்களா நம்ம பதற்றத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தை வராம திணறுவோம். ஆனா இங்க இயேசு ஒரு தெய்வீக உதவிய வாக்குறுதியா கொடுக்கறார். ஆமா, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா இயேசு இங்க தூய ஆவியாருடைய செயல்பாட்டை பத்தி பேசுறார். ஆம், 20வது வசனம். ஆமா, அது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். வாவ். இதுக்கென்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவ சாட்சியங்கிறது நம்மளுடைய அறிவையோ பேச்சாற்றலையோ இத நம்ம தனிப்பட்ட திறமையையோ சார்ந்தது இல்ல. அத முழுக்க முழுக்க இறைவனுடைய சக்தியால வழிநடத்தப்படுவது. இது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு நல்லா பேச தெரியாதே, அவங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலனா என்ன பண்றதுங்கிற பயத்துல இருந்தெல்லாம் இது நமக்கு விடுதலை கொடுக்குது. உண்மைதான். நம்ம பலவீனத்துலதான் கடவுளோட பலம் வெளிப்படும்னு சொல்ற மாதிரி இருக்கு. திருத்தூதர் பணிகள் நூல்ல கூட ஒரு நிகழ்வு வரும் இல்லையா? பேதுருவும் யோவானும். ஆமா, படிப்பறிவில்லாத மீனவர்களான பேதுருவும் யோவானும் தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி நின்னு ரொம்ப ஞானமா பேசுவாங்க. அதை கேட்டு அங்கிருந்த தலைவர்களே ஆச்சரியப்பட்டு இவங்க இயேசுவோட இருந்தவங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆமா. அதுக்கு காரணம் அவங்களுடைய திறமை இல்ல, அவங்க வழியா பேசின தூய ஆவியானவர் தான். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மளும் ஒரு திறந்த கருவியா கடவுளோட கையில கொடுக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த நேரத்துல தேவையான வார்த்தைகளையும் தைரியத்தையும் அவர் கொடுப்பாருங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கணும். வருத்துதான் இந்த வாசகத்திலேயே ரொம்பவும் வேதனையான, மனச பாதிக்கிற ஒரு பகுதிக்கு வரும். சகோதரன் தன் சகோதரனையும் தந்தை தன் பிள்ளையும் சாவுக்கு ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். வெளியிலிருந்து வர்ற துன்பத்தை கூட தாங்கிக்கலாம். ஆனா கூட பிறந்தவங்களே ரத்த சொந்தங்களே எதிரா மாறுவாங்கங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு வழி. ஆமா, குடும்பம் தானே நம்மளோட முதல் பாதுகாப்பு அரண். அந்த அரணே நமக்கு எதிரா திரும்பினா ஒருத்தர் எங்க போவாங்க? இயேசுவை பின்பற்றுவதுங்கிற தேர்வு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுகளை விட மேலான ஒரு உறவை.
அதாவது கடவுளோட இருக்கிற உறவை முதன்மைப்படுத்துற ஒரு முடிவு. சரி. சில நேரங்கள்ல இந்த உண்மை குடும்பத்துக்குள்ளே பெரிய பிளவுகளை உண்டாக்கிடும். இயேசு இன்னொரு இடத்துல, என்னை விட தன் தந்தையையாவது தாயையாவது அதிகமாக நேசிப்போர் எனது சீடராய் இருக்க தகுதியற்றோர்னு சொல்லுவார். அப்போ இது குடும்பத்தை வெறுக்கணும்னு சொல்ற கட்டளை இல்ல? இல்லவே இல்ல. ஆனா நீங்க சத்தியத்துக்காகவும் கடவுளுக்காகவும் நிக்கிறப்போ அது உங்க உலக உறவுகள்ல ஏற்படுத்தக்கூடிய கடுமையான விளைவுகளை பத்தி ஒரு யதார்த்தமான எச்சரிக்கை, அவ்வளோதான். இது நம்ம விசுவாசத்தோட ஆழத்தையே சோதிக்கிற ஒரு விஷயம். நம்ம கொள்கைக்காக நாம அதிகமா நேசிக்கிறவங்களோட எதிர்ப்பையே சந்திக்க தயாரா இருக்குமாங்கிறது தான் இங்க கேள்வி. வெளி உலக எதிர்ப்பை விட உள்ளுக்குள்ள இருந்து வர்ற இந்த மாதிரி அழுத்தங்களை சமாளிக்கிறது தான் பெரிய சவால். இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியை எழுப்புது. உங்க நம்பிக்கைக்காக உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான உறவுகளை இழக்க நேர்ந்தாலும் நீங்க உறுதியா நிப்பீங்களா? இதுக்கு கருப்பு வெள்ளையில பதில் சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு நாளும் நாம போராடி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆமா. ஆனா அந்த போராட்டத்திலயும் நாம தனியா இல்லைங்கிறத தான் போன வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துது. இவ்ளோ கடினமான மனதை ரணமாக்குற எச்சரிக்கைகளுக்கு பிறகு இயேசு ஒரு கலங்கர விளக்கு மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட இந்த வாசகத்தை முடிக்கிறார். ஆமா. என் பேர் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பன்னு சொல்லிட்டு இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவாருங்கிறார். இது ரொம்ப முக்கியமான வரி. ரொம்ப முக்கியமான வரி. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை ஏத்துக்கணும் பாராட்டணுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம நம்பிக்கையில நிலைச்சு நிக்கிறது தான் இலக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். ஆமா. இங்க மீட்கப்படுவதுங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, இந்த உலகத் துன்பங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுவது. ஆனா அதை விட முக்கியமான அர்த்தம் நிலைவாழ்வை பெறுவது. ஓஹோ. அதாவது இந்த உலகத்துல நாம படுற கொஞ்ச கால துன்பங்களை முடிவே இல்லாத அந்த பேரின்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த துன்பங்களை தாங்கிக்கிற மன வலிமை நமக்கு கிடைக்கும். மன உறுதியுடன் இருப்பது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட திறவுகோல். இந்த மன உறுதிங்கிறது சும்மா செயலற்று இருக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். அது ஒரு செயல்பாடு. ஆமா ஆமா. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல நேர்மையா இருக்கிறதுல, அநீதிய பார்க்கும்போது தைரியமா பேசுறதுல, மத்தவங்களுக்கு அன்பு காட்டுறதுல, இது எல்லாத்துலயும் அந்த மன உறுதி வெளிப்படுது இல்லையா? அருமையா சொன்னீங்க. வெறுப்பை எதிர்கொள்வது, விடாமுயற்சியுடன் இருப்பது, இரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, இதுதான் அந்த முழு பயணத்தோட சுருக்கம். புனித ஸ்தேவான் மாதிரி. அதேதான். அவர் கல்லால் அடிபட்டு சாகுறப்ப கூட முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையுன்னு அவங்களுக்காக ஜெபம் செஞ்சார். அதுதான் மன உறுதியோட உச்சம். தாங்க முடியாத துன்பத்துக்கு நடுவுலயும் வெறுப்புக்கு நடுவுலயும் அன்புக்கும் மன்னிப்புக்கும் சாட்சியா வாழ்றது, அதுதான் இறுதி வரை நிலைத்திருப்பது. மிகச்சரி. ஆக இந்த வாசகம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இயேசுவோட சீடரா இருக்கிறது சவால்கள் நிறைஞ்சது. அது பூக்கள் போட்ட பாதை கிடையாது. கிடையவே கிடையாது. துன்புறுத்தல்கள் வரும், உறவுகள்ல விரிசல் வரலாம், இந்த உலகம் நம்மள வெறுக்கலாம். ஆனா இந்த எல்லா பயணத்திலயும் நாம தனியா இல்ல. கண்டிப்பா இல்ல. நமக்காக பேசவும் நம்மை வழிநடத்தவும் இறைவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமா. அதோட கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறவங்களுக்கு நிலைவாழ்வுங்கிற வாக்குறுதியும் இருக்கு. சரிதான். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒருவேளை உங்களுக்கு சாட்டை அடி கிடைக்காம இருக்கலாம், உங்களை யாரும் தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தாம இருக்கலாம். ஆனா வேற வடிவங்கள்ல அது வரும். ஆமா. உங்க நம்பிக்கையின் காரணமா உங்க நண்பர்கள் உங்களை கேலி செய்யலாம், சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கலாம், இல்ல உங்க வேலை பார்க்கிற இடத்துல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக சில கடினமான தேர்வுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கலாம். இந்த நேரத்துல உங்களுக்கான ஒரு சிந்தனை. இன்றைய நவீன உலகத்துல இயேசுவுக்காக சான்று பகர்வது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது? உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் தலைமைச் சங்கங்கள் மற்றும் ஆளுநர்கள் யார்? இவ்வளவு உணர்ச்சிகரமான வாசகங்களுக்கு பிறகு பதிலுரை பாடல் ஒரு ஆறுதல் மாதிரி, ஒரு ஜபம் மாதிரி அமையுது. இது திருப்பாடல்கள் 31 இருந்து எடுக்கப்பட்ட சில வசனங்கள். இந்த திருப்பாடல் துன்பத்தோட உச்சத்துல ஒரு மனிதன் எப்படி கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும்னு ரொம்ப தெளிவா காட்டுது. அருமை. நாம இந்த திருப்பாடலோட மைய வரியான பல்லவியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. அந்த பல்லவி, ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. திருப்பாடல் 31 வசனம் 5-7 இது இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையான வரி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழம் இருக்கு. ஆமா, மிகப்பெரிய ஆழம். ஏன்னா இது திருப்பாடல் எழுதினவரோட வார்த்தைகள் மட்டும் இல்ல. நம்ம மீட்பர் இயேசுவே சிலுவையில தன் கடைசி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. லூக்கா நற்செய்தியில தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உயிர் துறப்பார். யோசிச்சு பாருங்க. மனித வரலாற்றிலேயே
மிக கொடூரமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போது அவர் இந்த வார்த்தைகளை சொல்றார். அதே போல முதல் மறைசாட்சியான புனித தேபானும் இதையேதான் செய்தார். இந்த ஒரு வரி ஏதோ விரக்தியில சொல்ற வார்த்தை இல்ல. இது மரணத்தின் விளிம்பில் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போனதாக தோன்றும் ஒரு சூழலில் ஒரு மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உச்சகட்ட பிரகடனம். இனி என் கட்டுப்பாட்டில் எதுவுமில்லை, என் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் உன் கையில் என்று முழுமையாக சரணடையும் ஒரு நிலை. ஆனா பாருங்க, நம்ம சமூகத்துல ஒப்படைத்தல் அல்லது சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தைய பல நேரங்கள்ல ஒரு தோல்வியா, ஒரு பலவீனமா பாக்குறோமே. சண்டை போட திராணி இல்லாதவன் தான் சரணடைவான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இங்க அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இது கையாலாகாத்தனத்தின் சரணாகதி இல்ல. இது நம்மை காப்பவர், நம்மை விட பெரியவர், வலிமையானவர், உண்மையானவர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகிற ஒரு துணிச்சலான செயல். சரிதான். நம்ம சொந்த சக்தியை நம்புறதை விட நம்மள படைச்ச கடவுளோட சக்தியை நம்பும்போதுதான் உண்மையான பலம் வெளிப்படுது. அந்த ஒப்படைத்தல்ல தான் விடுதலை இருக்கு. அப்போ உண்மையான பலம் என்பது எல்லாவற்றையும் நம் கட்டுப்பாட்டில் வைப்பதல்ல, மாறாக சரியான கைகளில் ஒப்படைப்பது. அருமையான விளக்கம். சரி, அடுத்ததா இந்த திருப்பாடல் கடவுளை எப்படி விவரிக்குதுன்னு பார்க்கலாம். வசனம் 2 மற்றும் 3ல எனக்கு அடைக்கலம் தரும் கன்மலையாய் இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும், ஆம் என் கன்மலை கோட்டை நீரே அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த கன்மலை கோட்டை போன்ற உருவகங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன? இது ரொம்ப அழகான உருவகங்கள். இத நாம வெறும் கவிதையா பார்க்க கூடாது. அன்றைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனோட அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இவை. ஓ, பாலைவன பகுதிகள்ல பயணம் செய்யற ஒருத்தருக்கு கொளுத்துற வெயில்ல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய பாறையோட நிழல் கிடைச்சா அது எவ்வளோ பெரிய ஆஸ்வாசமா இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது அவனுக்கு ஜீவன் கொடுக்கும். ஆமா, அந்த நிழல் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி. அதே போலதான் கோட்டை. போர்க்காலங்கள்ல எதிரிகள் தாக்க வரும்போது மக்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாத்திக்க ஓடிப்போய் தஞ்சமடைகிற இடம்தான் கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போயிட்டா நாம இப்போ பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும். இந்த இரண்டு அனுபவங்களையும் தான் திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுக்கு பயன்படுத்துறார். ஓகே, அப்போ கடவுள் கண்மலை கோட்டை அப்படின்னு சொல்லும்போது அவர் வெறும் உணர்வு ரீதியான ஆறுதல் மட்டும் இல்ல, ஒரு நிஜமான உறுதியான அசைக்க முடியாத பாதுகாப்பு அப்படிங்கறத இது காட்டுது. மிகச்சரி. பிரச்சனைகள் புயல் மாதிரி நம்மள தாக்கும்போது நாம பிரிச்சுக்க கூடிய ஒரு ஏங்கர் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. இது உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டும் அல்ல, ஆன்மீக மற்றும் மனரீதியான பாதுகாப்பையும் குறிக்குது. நம்முடைய பயங்கள், கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மை, இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும் கோட்டை அவர்தான். அது மட்டும் இல்ல, அதே வசனத்துல உமது பெயர் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அப்படின்னு வருது. அப்போ அவர் பாதுகாப்பு மட்டும் கொடுக்கறவர் இல்ல, வழிகாட்டியும் அவர்தான். ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது ஒரு விஷயம். ஆனா குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த பாதுகாப்பான இடத்துக்கு எப்படி போய் சேர்றதுன்னு வழி தெரியணும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த வழியையும் அப்படியே காட்டுறார். உமது பெயர் பொருட்டு அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதாவது கடவுள் தன் இயல்புக்கேற்ப, தன் மாட்சிமைக்கேற்ப, தன் வாக்குறுதிக்கேற்ப நமக்கு வழிகாட்டுவார் என்ற உறுதி. அவர் நம்மை ஒருபோதும் தவறான பாதைக்கு நடத்த மாட்டார். ஆரம்பை பாதுகாப்பு, வழிகாட்டுத, இந்த இரண்டுமே நமக்கு தேவை. இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். வசனம் 5ல உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், வாய்மை தவறாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டுள்வீர் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க வாய்மை தவறாத இறைவன் அப்படிங்கிற சொற்றொடர் ரொம்ப கவனத்தை ஈர்க்குது. ஆமா, நம்முடைய நம்பிக்கை ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்ல, அது ஆதாரமற்றதும் இல்ல. அது வாய்மை தவறாத ஒரு கடவுள் மேல வைக்கப்படுது. வாய்மை தவறாதவர்னா வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுகிறவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், ஒருபோதும் பொய் சொல்லாதவர். திருவிவிலியம் முழுவதையும் பார்த்தா கடவுள் தன்னை உடன்படிக்கையின் கடவுளாக, வாக்கு தவறாதவராக தான் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் எல்லாமே அவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு சாட்சி. அப்போ நாம நம்மை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற முழுமையான உறுதி இந்த வாய்மைங்கிற ஒரே வார்த்தையில அடங்கியிருக்கு. அவர் நம்மை காப்பாற்றுவார் என்பது வெறும் நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, அது அவருடைய குணாதிசயம். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கையோட சொல்றார், நீர் என்னை மீட்டருள்வீர் அப்படின்னு.
மீட்பு என்பது இங்க பல அர்த்தங்களை கொண்டது. சரி. துன்பத்திலிருந்து விடுதலை, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, பாவத்திலிருந்து தூய்மை, மரணத்திலிருந்து நிலைவாழ்வு, இப்படி பல பரிமாணங்கள் இருக்கு. புனித தேபானுக்கு இந்த நம்பிக்கை முழுசா இருந்தது. தன் உயிரை ஆண்டவரிடம் ஒப்படைத்தால் இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து அவர் தன்னை நிலைவாழ்வுக்கு மீட்டெடுப்பார் என்று உறுதியா நம்பினார். ஆமா. அதனாலதான் அவரால் சாவைக் கண்டு பயப்பட முடியல. மாறாக தன்னை கொல்பவர்களுக்காக, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று ஜபிக்க முடிந்தது. அதுதான் ஒப்படைத்தலின் உச்சகட்ட வெளிப்பாடு. உண்மையிலேயே மைச்சில் இருக்க வைக்குது. ஒரு மனிதனால் எப்படி அந்த அளவுக்கு உயர முடியுதுங்கிறதும் ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இது கிறிஸ்தவ வாழ்வோட ஒரு அழகான முரண்பாடுன்னு சொல்லலாம். துன்பத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இதுதான் பலரும் கேக்குற கேள்வி. ஆனா வசனம் 7 சொல்லுது, உமது பேரன்பில் நான் களிகூர்வேன், அகமகிழ்வேன், என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். இதை எப்படி புரிந்து கொள்வது? உலகத்தின் பார்வைக்கும் நம்பிக்கையாளர்களின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். உலகத்தின் பார்வையில் துன்பம் என்பது துக்கமானது, தவிர்க்கப்பட வேண்டியது, ஒரு கெட்ட விஷயம். ஆனா நம்பிக்கையாளர்களின் பார்வையில் அந்த துன்பத்தின் நேரத்துல கூட கடவுளின் பேரன்பை நிலைத்து களிகூற முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனா அது எப்படி சாத்தியம்? வலிக்கும் போது, வேதனையா இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அந்த மகிழ்ச்சி சூழ்நிலையை பொறுத்ததில்ல, அது உறவை பொறுத்தது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார், ஏனென்றால் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என்று. இந்த ஒரு வரி போதும். நாம தனியா இல்ல, நம்ம வேதனைய, நம்ம கண்ணீரை, நம்ம போராட்டத்தை கவனிக்க ஒருவர் இருக்கிறார். அதுவும் சர்வ வல்லமையுள்ள, நம்ம மேல பேரன்பு கொண்ட கடவுள் பார்க்கிறார் என்னுள்ள அந்த அறிவு அதுவே பாதி பலத்தை கொடுத்துவிடும். சரிதான். அவர் நம்மை கைவிட்டு விடவில்லை என்ற உணர்வு, அதுதான் துன்பத்தின் மத்தியிலும் ஒரு ஆழமான மகிழ்ச்சியை கொடுக்குது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. யாரும் என்ன புரிஞ்சுக்கல, நான் தனியா கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற உணர்வு தான் துன்பத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனா கடவுள் பார்க்கிறார் என்ற நம்பிக்கை வரும்போது அந்த தனிமை உணர்வு உடைபடுது. அதேதான். அதோடு அவர் வெறும் பார்க்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மோடு அந்த துன்பத்தில் பயணிக்கிறவர். இயேசுவின் பாடுகளே அதற்கு மிகப்பெரிய சாட்சி. ஆமாம். அவர் மனித துன்பத்தை முழுமையாக அனுபவித்ததால் நம்முடைய துன்பத்தை அவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலும் அவர் நம்மீது கொண்டுள்ள பேரன்பும் துன்பத்தின் மத்தியிலும் ஒருவிதமான அகமகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது உலகத்தார் கொடுக்கும் மேலோட்டமான தற்காலிகமான சந்தோஷம் அல்ல, ஆழமான நிலைத்திருக்கும் தெய்வீக மகிழ்ச்சி. அருமையான விளக்கம். இந்த சிந்தனையை தொடர்ந்து திருப்பாடலின் இறுதி பகுதிக்கு வருவோம். வசனம் 15-16ல, என் எதிரிகளின் கையின் நின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையின் நின்றும் என்னை விடுவித்தருளும், உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் என்று ஜபிக்கிறார். இங்கே 2 விதமான வேண்டுகோள்கள் இருக்கு. ஒன்னு, எதிரிகளிடமிருந்து விடுதலை. புனித தேபானுக்கு அது அவரை கல்லெறிந்தவர்கள். நம்முடைய வாழ்வில் அது ஒரு நோயா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நம்மை வாட்டுகிற ஒரு தீய பழக்கமா கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் அதோடு நிற்கவில்லை. இரண்டாவது வேண்டுகோள் தான் மிக முக்கியமானது. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். கடவுளின் முகம் பிரகாசிப்பது அல்லது முகத்தின் ஒளி வீசுவது என்பதற்கு என்ன அர்த்தம்? இது ஒரு உருவகமா? இது திருவிவிலியத்தில் மிக அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு அழகான உருவகம். கடவுளின் முகம் பிரகாசிப்பது என்பது அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அங்கீகாரத்தையும் குறிக்குது. எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரத்தில் குருக்கள் மக்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதில் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக என்று வரும். சரி. துன்பம் என்பது ஒரு இருள் மாதிரி. அந்த இருளில் நமக்கு தேவைப்படுவது ஒளி. அந்த ஒளிதான் கடவுளின் பிரசன்னம். எதிரிகள் நம்மை இருளில் தள்ள நினைக்கலாம், ஆனால் கடவுளின் முக ஒளி நம்மீது வீசும்போது அந்த இருள் தானாக அகன்றுவிடும். விடுதலையை விட மேலானது அவருடைய பிரசன்னம். அப்போ இந்த திருப்பாடலை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது முதல் மறைசாட்சியான புனித தேபானின் மனநிலையை மட்டும் காட்டல, சோதனை மற்றும் துன்பங்களை சந்திக்கிற ஒவ்வொரு விசுவாசியோட ஜெபமாவும் இது இருக்கு. ஆமாம். கடவுளை நம்ம கண்மலையாகவும் கோட்டையாகவும் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை முழுசா அவர் கைகள்ல ஒப்படைக்கும் போது அவர் நம்மளை விடுவித்து அவருடைய முக ஒளியால் நம்மளை நிரப்புவார். இதுதான் இந்த திருப்பாடலோட மைய செய்தி. சரிதானே? மிகச்சரியா தொகுத்தீங்க. இது ஒரு முழுமையான நம்பிக்கை பயணத்தின் வரைபடம் மாதிரி இருக்கு. அடைக்கலம் தேடுவதில் தொடங்கி, ஒப்படைப்பதில் வளர்ந்து, துன்பத்தில் களிகூர்ந்து,
கடைசியில இறைவனுடைய பிரசன்னமாகிய ஒளியில் நிறைவடைவது. ஒவ்வொரு கட்டமும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளது. ஆழமான சிந்தனை. நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் வெவ்வேறு விதமான எதிரிகளை சந்திக்கிறோம். நான் சொன்னது போல அது ஒரு தீராத நோய், தீர்க்க முடியாத நிதி நெருக்கடி, உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் அல்லது நம்மை வாட்டும் மன அழுத்தம் எதுவாகவும் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்றதுக்கு எது நமக்கு தடையா இருக்கு? ஒருவேளை நம்முடைய சொந்த பலத்தையோ அறிவையோ அல்லது மற்ற மனிதர்களையோ நாம இன்னும் அதிகமாக நம்பிட்டு இருக்கோமா? இந்த ஒப்படைத்தலுக்கு நாம் இன்னும் தயாராக வேண்டுமா? இதை நாம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பேசுனத ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். புனித ஸ்தேவான் விழா ஒரு வன்முறையை கொண்டாடுற நாள் இல்ல. அது மரணத்துக்கு முன்னாடி கூட அசையாம நின்ன விசுவாசத்தையும் தன்னை கொல்றவங்களையும் மன்னிக்கிற அளவுக்கு உயர்ந்த அன்பையும் கொண்டாடுற நாள். இதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. ஸ்டேவான் வெறும் வார்த்தைகளால போதிக்கல, தன் வாழ்வாலும் சாவாலும் போதிச்சார். கிறிஸ்மஸ்ல பிறந்த குழந்தை இயேசு கொண்டு வந்த செய்தி இதுதான் என்பதை அவர் தன் வாழ்க்கையால நிரூபிச்சார். பிறப்பின் அமைதியும் சாட்சியத்தின் தியாகமும் ஒன்னோடொன்னு இணைஞ்சதுதான் முழுமையான நற்செய்தி. இந்த செய்திய நாம நம்ம அன்றாட வாழ்க்கையோடு எப்படி இணைச்சு பார்க்க போறோங்கிறதான் இப்போ நமக்கான கேள்வி. இன்னைக்கு நம்மள யாரும் கல்லால் அடிக்க போறதில்ல. ஆனா நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம குடும்பங்கள்ல, நண்பர்கள் மத்தியில ஒரு அநீதி நடக்கும்போது, உண்மைக்கு புறம்பா பேசும்போது நாம ஸ்தேவான போல தைரியமா நிக்கிறோமா, இல்ல நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போறோமா? உண்மைதான். சில நேரங்கள்ல உண்மைய பேசுறதுக்காக நாம கேலி செய்யப்படலாம், தவறா புரிஞ்சுக்கப்படலாம், ஏன் சில உறவுகளை கூட இழக்க நேரிடலாம். அந்த சின்ன சின்ன கல்லெறிகளை சந்திக்கும்போது நாம ஸ்தேவான போல மன்னிக்கும் மனசோட அன்பு குறையாம இருக்கிறோமா? இதுதான் இந்த விழா நமக்கு முன்னாடி வைக்கிற பெரிய சவால். ஸ்தேவான் போல பெரிய தியாகம் செய்ய முடியலனாலும் நம்ம அன்றாட வாழ்வுல சின்ன சின்ன விஷயங்கள்ல உண்மையுள்ள சாட்சிகளா வாழ நாம முயற்சி செய்யலாமா? இதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அப்படி நினைச்சா இத மத்தவங்களுக்கும் பகிர்ந்து நற்செய்தியின் தூதரா இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு இடைக்காலம் தரும் கடற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆனின் கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன். அக்களிப்பேன்
துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கை நின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கை நின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே,